Hi everyone. This video is sponsored by EduQuest. EduQuest is one of the best institution to study digital marketing courses in online. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, InShortல வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி ஆல்னு காமிக்கல கீழே அதை வந்து டச் பண்ணி பாருங்கள். நிறைய வந்துட்டு நியூவாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்படி மேலேயும் வந்துட்டு சைடில் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றையும் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி எல்லாமே இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து இன்ஷார்ட் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், சிம்பிளாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போனால் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நியூ இருக்கு இல்லையா, டச் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு 2-3 வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ இமேஜஸ் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம வந்து ஆர்டர் படி செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இதில் டிஃபால்ட்டாக வாய்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு இங்கே மேலே இந்த மாதிரி மூவ் ஆகுது இல்லையா, இதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனையும் ஒன்று ஒன்றா டச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து இங்கே ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா வால்யூம் காமிக்கும். ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு டிநாய்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற வாய்ஸ் வந்து போயிடும். அந்த மாதிரி எல்லா கிளிப்லேயும் வந்துட்டு வாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா பாருங்கள், ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்பீக்கர் பட்டனை டச் பண்ணிட்டு மைனஸில் வச்சுட்டு ஃபுல்லுமே டிநாய்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இப்போ வாய்ஸ் வராது. அது மாதிரி எல்லா கிளிப்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எதுலேயுமே வந்துட்டு வாய்ஸ் வராது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து வாய்ஸ் ஓவர் லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ எல்லாமே நம்ம வந்துட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு வாய்ஸு, மியூசிக்கு எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்பு, அதாவது நம்ம ஒரே வீடியோவாக எடுத்துருந்தோன்னா அது வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோவாக இருக்கும். 2-3 வீடியோ எடுத்தோன்னா அதை வந்து கிளிப்புன்னு சொல்லுவோம். இதில் அப்படி தான் வந்து காமிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கிளிப்புக்கும் செகண்ட் கிளிப்புக்கும் இடையில வந்துட்டு ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா, ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், இதுக்கும் அது வந்து நடுவில் வந்து ஒரு டாட் மாதிரி காமிக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சில எஃபெக்ட் எல்லாம் நான் வந்து என்னது வந்து நான் ப்ரீமியம் பண்ணிடுறதுனால எல்லாமே ஓப்பனில் இருக்கும். இதில் வந்துட்டு பெய்டு நான் பெய்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஒரு கிளிப்புக்கு இடையில் உள்ள டாட்டை டச் பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது ஒரு எஃபெக்டை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிவிட்டு நம்ம இதிலே பார்த்துக்கலாம் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி எது வேணுமோ நம்ம அதை ஓகே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு புக்கு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை நம்ம வந்து எது பிடிச்சிருக்கோ அதை ஓகே அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் சிம்பிள் இருக்குல்ல, அதை ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஓகே ஆகிடும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடுத்த 2 கிளிப்புக்கும் இடையில இருக்கிற அந்த டாட்டை டச் பண்ணிவிட்டு வேறு ஒரு எஃபெக்டை கொடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகுது இல்லையா, அது எப்படி ஸ்லோவாக வேணால் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள்,
எவ்வளோ ஸ்லோவாக வேணுமோ இது நம்ம வந்து இந்த கீழே அதை டச் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வருதா, பாருங்கள் ஸ்லோவாக வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் அது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஓகே ஆகிடும். இப்போ பாருங்கள் என்னடா என்ன ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு கிளிப்புக்கு இன்னொரு கிளிப்புக்கு இடையில வந்துட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டெக்ஸ்ட்டு இந்த இப்போ நம்ம நியூ அப்டேட்டில் பார்த்தோம்ல அந்த மாதிரி இமேஜஸில் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு இந்த ஸ்மைலி மாதிரி இருக்குல்ல அதை டச் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அந்த ஃபேஸை டச் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் இந்த நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எது வேணுமோ அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட்டு நான் அதை போட்டிருக்கேன். இது வேணாம், இந்த சிம்பிள் இப்படி வச்சுட்டு நம்ம அதை லைக் பண்ணுற மாதிரி இதை வச்சுட்டு நம்ம அப்படி ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து இப்போ ப்ளே ஆகும் பாருங்கள். இதுவே வந்துட்டு ஃபுல் வீடியோக்கும் வேணும்னா இந்த நம்ம அந்த எல்லோ கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஷன் காமிக்கல அதை டச் பண்ணிவிட்டு ரைட் சைடு இந்த மாதிரி வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் வேணுமா கிளிப் எண்ட் வரைக்கும் வேணுமான்னு கேட்கும். கிளிப் எண்ட் வரைக்கும் கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள் இது ஃபைனல் அப்படிங்கிறதுனால இது லாஸ்ட்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒரு இமேஜை கொடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து கிளிப் எண்ட் வரைக்கும் கொடுக்குறேன். பாருங்கள் கிளிப் எண்டுன்னா நம்ம குட்டி குட்டியாக ஒரு 3 வீடியோ எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு கிளிப் எண்ட் வரைக்கும் போயிருக்கு. இதுவே செலக்ட் பண்ணி வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் வரைக்கும் போயிடும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு நமக்கு இதெல்லாம் ஓகேனா டிக் கொடுத்துடணும். நம்ம எந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணி அந்த இமேஜஸ்லாம் கொடுக்குறோமோ அங்கே இருந்து தான் அது ப்ளே ஆகும். இல்லை இன்னும் முன்னாடி வேணும் பின்னாடி வேணும் எந்தெந்த இடத்துக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே வந்து அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம டச் பண்ணிவிட்டு கிளிப் பிகினிங் இல்லைன்னா வீடியோ பிகினிங் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட்லேயே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணணும். வேர்ட்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான். இதே மாதிரி வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம டைப்பும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்துட்டு இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம வேர்ட்ஸ் என்ன மாதிரி வேணும் அந்த மாதிரி நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து சைஸ் எவ்வளோ பெருசு வேணும் அந்த மாதிரி. இது சைடில் வந்துட்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில எப்படி கேப் வேணும் அந்த மாதிரி இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் எஃபெக்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம இது மாதிரி கீழே உள்ள எஃபெக்ட்டு இன்னு அவுட்டு அடுத்து வந்துட்டு லூப் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. எதை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்துட்டு டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகணுன்னா இந்த மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா போகும். ரொட்டேஷனில் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் பிடிச்சிருக்கோ கொடுத்துட்டு ஓகே இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பாருங்கள் இதுவும் இதே மாதிரி டச் பண்ணிவிட்டு வீடியோ பிகினிங் வீடியோ எண்ட் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்ம வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோஷன் சொல்லிவிட்டு இது நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸை வந்து நம்ம மறைச்சி காமிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எந்த லென்த்துக்கு வேணுமோ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள் நிறைய இருக்குது அதுலேயே.
கீழே வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான். அது ஓகே கொடுத்தோன்னா ஓகே ஆகும், இல்லைன்னா பேக்கில் வந்துட்டோன்னா அது இருக்காது. இந்த எஃபெக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் டச் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நிறைய எஃபெக்ட், இதில் தான் நிறைய ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். மேலே ஹெட்டிங் வைஸ் இருக்குது. இல்லை எதுவும் வேணான்னா வெளியில் வந்துடலாம். இதிலே வந்து எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து பட்டாப்பூச்சி பறக்கிற மாதிரி, பட்டாசுலாம் வெடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எது வந்து ஸ்டிக்கர் இமேஜ் எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக எவ்வளோ தேவையோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டில் இந்த மியூசிக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நம்ம இந்த ஓகே பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரெட் கலரில் வரும். அதை டச் பண்ணோன்னா 3 2 1 சொல்லிட்டு வரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு ஏதாவது திக்கிடுச்சு அப்படின்னாக்கா திரும்பவும் அதை டச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பவும் பேசிக்கலாம். இல்லை தவறுதலாக வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து டச் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா திரும்ப எந்த இடத்துலேருந்து விட்டோமோ அதே இடத்துலேருந்து மறுபடியும் நம்ம பேச ஆரம்பிச்சுக்கலாம். கண்டினியூ ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான். இது வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நம்ம வீடியோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு கடைசியாக நம்ம எக்ஸ்போர்ட் மேலே ரைட் சைடு மேலே காண எக்ஸ்போர்ட்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்மளோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவை யூடியூப்காக எடுக்கிறோமா இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி என்ன சோஷியல் மீடியாவுக்கு எடுக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்லேயே. இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேராக வச்சு பார்க்கல அந்த மாதிரி, இது வந்து சைடில் திருப்பி பார்க்கல அந்த மாதிரி, இன்ஸ்டாக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இது எதை வேணாலும் நம்ம அந்தந்த சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா என்னோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.